முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெறுப்பு அரசியலை பரப்புவதாக பாஜக மத்திய இணை அமைச்சர் எல். முருகன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். மாமல்லபுரத்தில் தனது கட்சி நிர்வாகிகளுடன் பேசிய திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் ஜிஎஸ்டி, புதிய கல்விக் கொள்கை, நீட் தேர்வு என மத்திய அரசு தொல்லை கொடுப்பதாக வெறுப்பு அரசியலை அரங்கேற்றி இருக்கிறார் என குறிப்பிட்டுள்ளார். வடக்கு, தெற்கு, டெல்லி, சென்னை என்று பிரிவினை பேசி தமிழக மக்களை திசை திருப்ப கனவு காண்பதாகவும், ஊட்டச்சத்து முதல் டாஸ்மாக் இடுகாட்டு கட்டிடம் வரை திமுக ஆட்சியில் ஊழல் செய்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள எல். முருகன், அரசின் மெத்தனம் காரணமாக பல ஆயிரம் டன் நெல் மழையில் நனைந்து வீணாகியுள்ளதாகவும் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். PM ஸ்ரீ திட்டத்தை கேரள மாநிலம் ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் விடாப்பிடியாக இருப்பதாகவும், இதனால் தமிழக மக்களுக்கு தான் இழப்பு என்றும் குறிப்பிட்டுள்ளார். திமுக ஆட்சியில் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கண்ணீர் வடிப்பதாகவும், இந்த ஆட்சி அடுத்த ஆண்டு தேர்தலுக்கு பிறகு தொடரும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கனவு காண்பது ஆச்சரியமளிப்பதாகவும், 2026 தேர்தலில் திமுக ஆட்சி தூக்கி எறியப்படும் என்றும் தன் அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளார்.